கடலூர் தேவனாம்பட்டினம் மீனவர்களின் வலையில் 200 டன் பெரும்பாறை மீன்கள் சிக்கிய நிலையில் அதனை கரைக்கு கொண்டுவர முடியாததால் 80 டன் மீன்கள் கடலிலேயே விடப்பட்டன. தேவனாம்பட்டினத்தில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு கடந்த 2 நாட்களாக அதிக அளவில் பெரும்பாறை எனும் பெரிய வகை மீன்கள் கிடைத்து வருகின்றன. இந்த நிலையில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டு இருந்த மீனவர்களின் வலையில் 200 டன் அளவிற்கு பெரும்பாறை மீன்கள் கிடைத்தன. இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தாலும் அந்த மீன்களை கரைக்கு கொண்டு வருவதில் சிக்கல் எழுந்தது. 100க்கும் மேற்பட்ட சிறிய பைபர் படகுகள் வரவழைக்கப்பட்டு மீன்கள் அனுப்பப்பட்டன. எனினும் பைபர் படகுகளில் அதிக அளவில் மீன்களை ஏற்றினால் பாரம் தாங்காது என்பதால் 80 டன் மீன்கள் கடலிலேயே விடப்பட்டன. ஒவ்வொரு மீனும் 8 முதல் 80 கிலோ வரை எடை உள்ள நிலையில் இந்த மீன்களின் விலையும் குறைந்து உள்ளது. சாதாரண நாட்களில் கிலோ 400 ரூபாய் வரை விற்கப்படும் பெரும்பாறை மீன்கள் தற்போது 100 ரூபாயாக விலை குறைந்து விற்பனை செய்யப்பட்டன. 350 ரூபா 400 ரூபா போடுற மீன் இன்னைக்கு 100 ரூபா இன்னைக்கு நேற்று வாட்ஸ்அப்பில் மீடியாவில் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. பெரிய போட்டில் இருந்து சிறிய போட்டில் இறக்கி இந்த அலையிலேருந்து நம்ம வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு தடவை உயிர் பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு மீனை ஏற்றிட்டு வராங்க. இதே துறைமுகமாக இருந்தால் டைரெக்டாக பெரிய போட்டு வந்து அந்த துறைமுகத்தை பிடிச்சி வியாபாரிகிட்ட டைரெக்டாக பேசி அந்த மீனை கொடுப்பாங்க. இதில் உயிர் சேதத்தை தவிர்க்கலாம். துறைமுகம் இல்லாததால் கடலில் இருந்து பிடித்து வரும் மீன்களுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை என கூறும் மீனவர்கள் தேவனாம்பட்டினத்தில் துறைமுகம் அமைக்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ஒரு ஆர்போர் இருந்தால் இந்த இடத்துல நல்லது. பெரிய ஆர்போர் எங்கள் இங்கே பக்கத்துலேயே கட்டலாம். அந்த ஆர்போர் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. அதனால் எங்களுக்கு மீன் கூட்டு வந்து இந்த கடலில் இறக்குறதால ரொம்ப பாதுகாப்பு இல்லை. சரியான எங்களுக்கு ஒரு ஆர்போர் இருந்தால் நல்லா இருக்கு. வழக்கமாக வலைகளில் 10 முதல் 15 டன் மீன்கள் கிடைப்பதே அரிது என கூறப்படும் நிலையில் 200 டன்கள் அளவிற்கு மீன்கள் கிடைத்தது தேவனாம்பட்டினம் மீனவர்களை திகைப்படைய செய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.